பிரியமானவர்களே, சில யுத்தங்கள் நடைபெறும்போது சிலருக்கு அந்த யுத்தத்தை விட்டு அவர்களிடத்திலே அடிபணியலாம் என்ற எண்ணம் இருக்கும். சிலருக்கு உயிரே போனாலும் நான் அவர்களுக்கு அடிபணிய மாட்டேன், எனது முழங்காலை மடக்குவதை விட காலிலே நிற்பேன் என்று அநேகர் இருப்பர். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது. அவ்விடத்திலுள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்று கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் 1 நாள் தங்கினோம். இந்த பகுதிக்கு பவுலின் விடாப்பிடியான முன்னேற்றம் என்று நாம் பார்க்கலாம். வசனம் 3 நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தீரு பட்டணத்திற்கு வந்தார்கள். பல இடங்கள் வழியாக கடந்து வந்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். தீருவிலே 7 நாள் தங்கியிருந்தார்கள். தீருவிலும் கர்த்தருடைய பிள்ளைகளின் ஐக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அங்கும் அநேக விசுவாசிகளும் இருந்தனர் என்று நாம் காண்கிறோம். நாமும் இந்த உலகத்தில் ஆண்டவரின் பிள்ளைகளாக எங்கு சென்றாலும் விசுவாசிகளின் ஐக்கியம் கிடைக்கும். ஆண்டவரின் பிள்ளைகள் இல்லாத இடமே இருக்காது என்று நாம் பார்க்கிறோம். நாமும் நமது திருச்சபைக்கு புதியதாக வருபவர்களுக்கு ஐக்கியம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை அன்புடன் விசாரித்து நமது ஐக்கியத்தில் சேர்த்து கொள்வதால் அவர்களும் விசுவாசத்தில் வளருவார்கள். வசனம் 4 நாம் பார்க்கும் பொழுது எருசலேமில் பவுலுக்கு பாடுகள் உண்டு, ஆகவே அங்கு போக வேண்டாம் என்றாலும் பவுல் பாடுகளை கண்டு கலங்காமல் முன்னோக்கி சென்றார் என்று நாம் காண்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்த பவுல் தனது விசுவாச ஓட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை. நற்செய்தியை அறிவிப்பதே என் கடமை, நற்செய்தியை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று தடைகளை தாண்டி முன்னே சென்றார் என்று நாம் காண முடிகிறது. வசனம் 5 விசுவாசிகளின் அன்பை நாம் பார்க்கிறோம். அங்கு எல்லாரும் கூடி வந்து ஜெபித்து அவர்களை வழிவிட்டு அனுப்புகின்றார்கள். வசனம் 7 தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலமாய் பட்டணத்துக்கு வந்து 1 நாள் அங்கு தங்கினர். கஷ்டங்கள் வாழ்வில் உண்டானாலும் அன்பும் ஐக்கியமும் அருளும் மக்கள் இருப்பது நமக்கு மகிழ்ச்சியையும் தரும், உற்சாகத்தையும் தரும் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, தடைகளையும் கடந்து உமக்கு ஊழியம் செய்ய வல்லமை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.